அண்ணா இந்த வேப்ப மர செடியை நட்டு என்னன்னா கிடைக்க போகுது. ஆனா தென்னை மரத்தை நட்டா வளர்ந்து தேங்காய் கிடைக்கும். அதே போல மாமரத்தை நட்டா மாம்பழம் கிடைக்கும். பலா மரத்தை நட்டா கூட பலாப்பழம் கிடைக்கும். இந்த வேப்ப செடியை நீங்க நட்டு இது வளர்ந்து என்னன்னா கிடைக்க போகுது? ஒரு பலனும் கிடைக்காது. நிறைய இடங்கள்ல அங்கங்கே தானே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அதுல என்ன பிரயோஜனம்? நான் வேப்ப மரம் நட்டு நீங்க வேற தேவையில்லாம இதை பண்ணிட்டு இருக்கீங்க. தம்பி, நீ சொல்ற பலா மரம், வாழை மரம், மாமரம் எல்லாமே பழங்கள் கனிகள் கிடைக்கும். அதெல்லாம் நல்லதுதான், நான் நல்லது இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் வளர்க்குறது தோட்டங்கள்ல எல்லா இடங்கள்ல வளர்க்குறது நல்லதுதான். ஆனா வேப்ப மரத்தையும் நம்ம மறக்க கூடாது தம்பி. இந்த வேப்ப இலையில நம்ம இந்த செடியை இப்ப நடுறோம் இல்லையா, இந்த செடி நட்டு வளர்ந்து இந்த வேப்ப மரம் ஆன பிறகு இந்த வேப்ப மர காத்தானது நம்ம உடலுக்குள்ள ஊடுருவி சென்று உடம்புல இருக்க கெட்ட பாக்டீரியாக்களை எல்லாம் அழிச்சு நல்ல பாக்டீரியாக்களை வளர செய்யும். அதே போல இந்த வேப்ப மரம் காத்தானது நம்ம வீடுகளில் இருக்க குழந்தைகள் சுவாசிக்கும் போது அவங்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படாத வண்ணம் பாதுகாத்து கொள்ளுது. இந்த வேப்ப மரத்துல உள்ள வேப்பம் பட்டையை நம்ம உடம்புல வாதங்கள் காயங்கள் ஏற்படும் போது அதுகளுக்கு மருந்துகள் நம்ம கஷாயமாச்சு நம்ம வச்சு குடிச்சாச்சுன்னா இந்த நோய்கள் எல்லாம் குணமாகும். அதே போல இந்த வேப்ப மரத்துல உள்ள இலைகள் பூக்கள் எல்லாமே மருத்துவ குணம் முக்கியது. இந்த வேப்ப மரத்தில் உள்ள பூவை நம்ம ரசமா வச்சு சாப்பிடும் போது நம்ம வயத்துக்குள்ள இருக்க நுண்கிருமிகள்லாம் அழிஞ்சு போகும். அதே போலவே நிறைய இடங்கள்ல வந்துட்டு இன்னைக்கு வேப்ப மரம் எல்லாம் அழிஞ்சு வருது. நம்ம அழியக்கூடிய மரங்களை நம்ம வந்துட்டு அழிஞ்சு வரக்கூடிய இந்த இன மரத்தை நம்ம வளர்த்து வந்தாச்சுன்னா பல நன்மைகள் கிடைக்கும். அந்த காலத்துல வேப்ப மரங்கள் ஒவ்வொரு இடங்கள்லயும் போற இடங்கள்லாம் சைடுல மன்னர்கள் அரசர் காலத்துல எல்லாம் நட்டு வச்சாங்க. அது ஏன் தெரியுமா? அந்த வேப்ப மர காத்த சுவாசிக்கும் போது நிறைய மருத்துவ குணங்கள் நம்ம உடல்கள்ல வந்து ஏற்பட்டு உடல்ல இருக்க நோய்கள் சில நோய் எதிர்ப்பு சக்தியே மெயினா இந்த வேப்ப மர காத்து வேப்ப மரம் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணமா அமையுது. நம்ம உடம்புல இருக்க சில நோய்கள் நமக்கு டக்குன்னு நம்ம உடம்பு வந்து அண்டாம பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய நல்ல ஒரு மரம் தான் இந்த வேப்ப மரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ இடங்கள்ல வேப்ப மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கு. நிறைய மரங்கள் தோட்டம் என் வீட்டு பக்கத்துல எல்லாம் வட்டு வளர்க்குறோம். ஆனா நம்ம வேப்ப மரத்தை நிறைய இடங்கள்ல வந்து இப்ப நடுறது கிடையாது. பாக்குறதே அபூர்வமா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த வேப்ப மரத்தை பாக்குறோம். நம்ம இந்த வேப்ப மரத்தை நம்ம தோட்டங்கள்லயும் வீட்டு பக்கத்துல நம்ம நட்டு வச்சாச்சுன்னா அந்த வேப்ப மரோட காத்து நம்ம உடம்புல படும்போது பல நன்மைகளும் ஏன் நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பலனா அமையுது. அந்த வேப்ப மரோட காத்தோட சுவாசம் நம்ம உடம்புல படும்போது எவ்வளவு சரீர நன்மைகள் கிடைக்குது தெரியுமா? அந்த வேப்ப மரத்துல இலை அந்த வேப்பல வந்து சருமத்துக்கு நல்ல பலன் அடைக்குது. இந்த வேப்ப மரத்தில் உள்ள வேப்ப பழங்கள் வெளிநாடுகள்ல மருந்துகள் செய்வதற்கும் இது பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம நாடுகள்ல இயற்கை மருத்துவத்திலையும் அதிகமா இந்த வேப்ப மரமானது பயன்படுது. இவ்வாறு பல நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த வேப்ப மரத்தை நம்ம வீட்டு பக்கத்திலேயே நம்ம தோட்டங்களையும் நட்டு வளர்த்தாச்சுன்னா இன்னைக்கு இல்லாட்டாலும் வருங்கால சந்ததிகள் பயன்படுறதுக்கும் அவங்களுக்கு நல்லது நன்மை கிடைக்கிறதுக்கும் உண்மையாவே இந்த வேப்ப மரம் அமையுது. வருங்காலத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணமான நல்ல ஒரு காற்று கிடைக்கிறதுக்கும் இந்த வேப்ப மரம் நல்ல பலன் தரக்கூடிய அமையுது. உனக்கு டைம் கிடைக்கும் போது உன் வீட்டு பக்கத்திலேயோ தோட்டத்திலேயோ ஒவ்வொரு வேப்ப மரம் நீ நட்டாலும் அது பல நூறு வருஷங்கள் அது வளர்ந்து நல்ல ஒரு நன்மையாட்டம் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வாட்டம் இருக்கும். அது மட்டும் இல்ல நல்ல ஒரு வேப்பமர காற்றை நம்ம சுவாசிக்கும் போது உடம்புல இருக்க தொற்று நோய்களும் எதுவும் வராம நோய் எதிர்ப்பு சக்தியாட்டு நல்ல ஒரு மருத்துவ மருந்தாகவும் இது காணப்படுது. வேப்ப மரத்தில் உள்ள இலை பட்டை வேர் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. அதை நம்ம கரெக்டா நம்ம அந்த செடியை நட்டு நம்ம வளர்த்து வந்தோம்னா வருங்காலங்கள்ல எல்லாருக்குமே அது ஒரு நல்ல ஒரு பலனாட்டம் நல்ல ஒரு மருத்துவ குணமான மருந்தாகவும் நல்ல ஒரு மரமாகவும் அது அமையும்.